அத்தியாயம் 15. அல் ஹிஜ்ர், ஓர் ஊர். மொத்த வசனங்கள் 99. ஹிஜ்ர் என்பது சமூது சமுதாயத்தினர் வாழ்ந்த ஊரின் பெயர். இந்த சமுதாயத்தினரை பற்றி இந்த அத்தியாயத்தின் 80 முதல் 84 வரை உள்ள வசனங்களில் குறிப்பிடப்படுவதால் இந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால். அலிஃப் லாம் ரா تلك آيات الكتاب وقرآن مبين. அலிஃப் லாம் ரா, இது வேதமாகிய தெளிவான குர்ஆனின் வசனங்கள். ربما يود الذين كفروا لو كانوا مسلمين. தாங்களும் முஸ்லிம்களாக இருந்திருக்கலாமே என்று சில நேரங்களில் ஏக இறைவனை மறுப்போர் விரும்புவார்கள். ذرهم يأكلوا ويتمتعوا ويلههم الأمل فسوف يعلمون. அவர்கள் உண்டு சுகித்து ஆசை அவர்களை திசை திருப்புமாறு அவர்களை விட்டு விடுகிறார்கள், பின்னர் அறிந்து கொள்வார்கள். وما أهلكنا من قرية إلا ولها كتاب معلوم. எந்த ஊரையும் அதற்கென்று உள்ள கால நிர்ணயத்தின்படியே அழித்துள்ளோம். ما تسبق من أمة أجلها وما يستأخرون. எந்த சமுதாயமும் தனது காலக்கெடுவை முந்தாது பிந்தாது. وقالوا يا أيها الذي نزل عليه الذكر إنك لمجنون. அறிவுரை அருளப்பட்டவரே, நீர் பைத்தியக்காரர்தான் என்று அவர்கள் கூறுகின்றனர். لو ما تأتينا بالملائكة إن كنت من الصادقين. நீர் உண்மையாளராக இருந்தால் எங்களிடம் வானவர்களை கொண்டு வந்திருக்க வேண்டாமா எனவும் கூறுகின்றனர். ما ننزل الملائكة إلا بالحق وما كانوا إذا منظرين. தக்க காரணத்துடனே வானவர்களை அனுப்புவோம், அப்போது அவர்கள் அவகாசம் கொடுக்கப்பட மாட்டார்கள். إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. நாமே இந்த அறிவுரையை அருளினோம், நாமே இதை பாதுகாப்போம். وَلَقَدْ أَرْسَلْنَا مِن قَبْلِكَ فِي شِيَعِ الْأَوَّلِينَ. முஹம்மதே, உமக்கு முன் சென்ற பல சமுதாயத்திற்கும் தூதர்களை அனுப்பினோம். وَمَا يَأْتِيهِم مِّن رَّسُولٍ إِلَّا كَانُوا بِهِ يَسْتَهْزِئُونَ. எந்த தூதர் அவர்களிடம் வந்தாலும் அவர்கள் கேலி செய்யாமல் இருந்ததே இல்லை. كَذَلِكَ نَسْلُكُهُ فِي قُلُوبِ الْمُجْرِمِينَ. குற்றவாளிகளின் உள்ளங்களில் இவ்வாறே இதை புகுத்துகிறோம். لا يؤمنون به وقد خلت سنة الأولين. அவர்கள் இதை நம்ப மாட்டார்கள், முன்னோர்கள் மீது எடுத்த நடவடிக்கை முன் உதாரணமாக சென்றுவிட்டது. ولو فتحنا عليهم بابا من السماء فظلوا فيه يعرجون لقالوا إنما سكرت أبصارنا بل نحن قوم مسحورون. அவர்களுக்காக வானத்தில் ஒரு வாசலை நாம் திறந்துவிட்டு அதன் வழியாக அவர்கள் மேலேறி சென்றாலும் எங்கள் பார்வைகள் மயக்கப்பட்டு விட்டன, இல்லை நாங்கள் சூனியம் செய்யப்பட்ட கூட்டமாகி விட்டோம் என்றே கூறுவார்கள். وَلَقَدْ جَعَلْنَا فِي السَّمَاءِ بُرُوجًا وَزَيَّنَّاهَا لِلنَّاظِرِينَ. வானத்தில் நட்சத்திரங்களை அமைத்தோம், பார்ப்போருக்கு அதை அழகாக்கினோம்.
وحفظناها من كل شيطان رجيم إلا من استرق السمع فأتبعه شهاب مبين. விரட்டப்பட்ட ஒவ்வொரு ஷைத்தானிடமிருந்தும் ஒட்டு கேட்பவனை தவிர மற்றவர்கள் அதை நெருங்காதவாறு பாதுகாத்துள்ளோம். அவனை ஒளிவீசும் தீப்பந்தம் விரட்டும். وَالْأَرْضَ مَدَدْنَاهَا وَأَلْقَيْنَا فِيهَا رَوَاسِيَ وَأَنبَتْنَا فِيهَا مِن كُلِّ شَيْءٍ مَّوْزُونٍ. பூமியை விரித்தோம், அதில் முளைகளை நட்டினோம், அதில் எடை வரையறுக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளையும் முளைக்கச் செய்தோம். وَجَعَلْنَا لَكُمْ فِيهَا مَعَايِشَ وَمَن لَّسْتُمْ لَهُ بِرَازِقِينَ. உங்களுக்கும் நீங்கள் யாருக்கு உணவளிப்போராக இல்லையோ அவர்களுக்கும் அதில் வாழ்வதற்கு தேவையானவற்றை அமைத்தோம். وَإِن مِّن شَيْءٍ إِلَّا عِندَنَا خَزَائِنُهُ وَمَا نُنَزِّلُهُ إِلَّا بِقَدَرٍ مَّعْلُومٍ. எந்த பொருளாயினும் அதன் கருவூலங்கள் நம்மிடமே உள்ளன. நிர்ணயிக்கப்பட்ட அளவிலேயே அதை இறக்குகிறோம். وَأَرْسَلْنَا الرِّيَاحَ لَوَاقِحَ فَأَنزَلْنَا مِنَ السَّمَاءِ مَاءً فَأَسْقَيْنَاكُمُوهُ وَمَا أَنْتُمْ لَهُ بِخَازِنِينَ. சூழ்கொண்ட காற்றுக்களை அனுப்புகிறோம். அப்போது வானிலிருந்து தண்ணீரை இறக்கி உங்களுக்கு அதை புகட்டுகிறோம். அதை வானில் நீங்கள் சேமித்து வைப்போராக இல்லை. وَإِنَّا لَنَحْنُ نُحْيِي وَنُمِيتُ وَنَحْنُ الْوَارِثُونَ. நாமே உயிர்ப்பிக்கிறோம், மரணிக்க செய்கிறோம், நாமே உரிமையாளர்களாவோம். وَلَقَدْ عَلِمْنَا الْمُسْتَقْدِمِينَ مِنكُمْ وَلَقَدْ عَلِمْنَا الْمُسْتَأْخِرِينَ. உங்களுக்கு முன் சென்றவர்களையும் அறிவோம், பின் வருவோரையும் அறிவோம். وَإِنَّ رَبَّكَ هُوَ يَحْشُرُهُمْ إِنَّهُ حَكِيمٌ عَلِيمٌ. உமது இறைவனே அவர்களை ஒன்று திரட்டுவான், அவன் ஞானம் மிக்கவன், அறிந்தவன். وَلَقَدْ خَلَقْنَا الْإِنسَانَ مِنْ صَلْصَالٍ مِنْ حَمَإٍ مَسْنُونٍ. சேற்றிலிருந்த கருப்பு களிமண்ணால் வடிவமைக்கப்பட்டு மனிதனை படைத்தோம். وَالْجَانَّ خَلَقْنَاهُ مِنْ قَبْلُ مِنْ نَارِ السَّمُومِ. கடுமையான வெப்பமுடைய நெருப்பால் இதற்கு முன் ஜின்னை படைத்தோம். وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي خَالِقٌ بَشَرًا مِنْ صَلْصَالٍ مِنْ حَمَإٍ مَسْنُونٍ. சேற்றிலிருந்த கருப்பு களிமண்ணால் வடிவமைக்கப்பட்டு நான் மனிதனை படைக்க உள்ளேன் என்று வானவர்களுக்கு உமது இறைவன் கூறியதை நினைவூட்டுவீராக. فَإِذَا سَوَّيْتُهُ وَنَفَخْتُ فِيهِ مِنْ رُوحِي فَقَعُوا لَهُ سَاجِدِينَ. அவரை நான் சீர்படுத்தி எனது உயிரை அவருக்குள் நான் ஊதும்போது அவருக்கு பணிந்து விழுங்கள் என்று கூறினான். فَسَجَدَ الْمَلَائِكَةُ كُلُّهُمْ أَجْمَعُونَ إِلَّا إِبْلِيسَ أَبَى أَن يَكُونَ مَعَ السَّاجِدِينَ. இப்லீஸை தவிர வானவர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக பணிந்தனர். அவன் பணிந்தவனாக இருக்க மறுத்துவிட்டான். قَالَ يَا إِبْلِيسُ مَا لَكَ أَلَّا تَكُونَ مَعَ السَّاجِدِينَ. இப்லீஸே, பணிந்தோருடன் நீ சேராமல் இருப்பது ஏன் என்று இறைவன் கேட்டான். قَالَ لَمْ أَكُنْ لِأَسْجُدَ لِبَشَرٍ خَلَقْتَهُ مِنْ صَلْصَالٍ مِنْ حَمَإٍ مَسْنُونٍ. சேற்றிலிருந்த கருப்பு களிமண்ணால் வடிவமைக்கப்பட்டு
நீ படைத்த மனிதனுக்கு நான் பணிபவனாக இல்லை என்று அவன் கூறினான். قال فاخرج منها فإنك رجيم இங்கிருந்து நீ வெளியேறு, நீ விரட்டப்பட்டவன். وإن عليك اللعنة إلى يوم الدين தீர்ப்பு நாள் வரை உன் மீது சாபம் உள்ளது என்று இறைவன் கூறினான். قال رب فأنظرني إلى يوم يبعثون இறைவா, அவர்கள் உயிர்ப்பிக்கப்படும் நாள் வரை எனக்கு அவகாசம் தருவாயாக என்று அவன் கேட்டான். قال فإنك من المنظرين إلى يوم الوقت المعلوم குறிப்பிட்ட நேரம் வரும் நாள் வரை நீ அவகாசம் அளிக்கப்பட்டவன் என்று இறைவன் கூறினான். قال رب بما أغويتني لأزينن لهم في الأرض ولأغوينهم أجمعين إلا عبادك منهم المخلصين என் இறைவா, என்னை நீ வழிகெடுத்ததால் பூமியில் தீமைகளை அழகாக்கி காட்டுவேன். அவர்களில் உன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உனது அடியார்களை தவிர மற்றவர்கள் அனைவரையும் வழிகெடுப்பேன் என்று கூறினான். قال هذا صراط علي مستقيم இதோ என்னிடம் நேரான வழி உள்ளது என்று இறைவன் கூறினான். إن عبادي ليس لك عليهم سلطان إلا من اتبعك من الغاوين எனது அடியார்களில் உன்னை பின்பற்றிய வழிகேடர்களை தவிர மற்றவர்கள் மீது உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. وَإِنَّ جَهَنَّمَ لَمَوْعِدُهُمْ أَجْمَعِينَ நரகமே அவர்கள் அனைவருக்கும் எச்சரிக்கப்பட்ட இடம். لَهَا 7 أَبْوَابٍ لِكُلِّ بَابٍ مِّنْهُمْ جُزْءٌ مَّقْسُومٌ அதற்கு 7 வாசல்கள் உள்ளன. அவர்களில் பங்கிடப்பட்ட ஒரு தொகையினர் ஒவ்வொரு வாசலுக்கும் உள்ளனர். إِنَّ الْمُتَّقِينَ فِي جَنَّاتٍ وَعُيُونٍ இறைவனை அஞ்சுவோர் சொர்க்கச் சோலைகளிலும் நீரூற்றுகளிலும் இருப்பார்கள். ادخلوها بسلام آمنين அச்சமற்ற நிம்மதியுடன் இதில் நுழையுங்கள் என்று கூறப்படும். ونزعنا ما في صدورهم من غل إخوانا على سرر متقابلين அவர்களின் உள்ளங்களில் இருந்த குரோதங்களை நீக்குவோம். கட்டில்களில் நேருக்கு நேர் நோக்கி சகோதரர்களாக இருப்பார்கள். لا يمسهم فيها نصب وما هم منها بمخرجين அதில் அவர்களுக்கு எந்த சிரமமும் ஏற்படாது. அதிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படவும் மாட்டார்கள். نبئ عبادي أني أنا الغفور الرحيم நான் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையோன் என்பதை எனது அடியார்களுக்கு கூறுவீராக. وأن عذابي هو العذاب الأليم எனது வேதனை தான் துன்புறுத்தும் வேதனை. ونبئهم عن ضيف إبراهيم இப்ராஹிமின் விருந்தினர் பற்றியும் அவர்களுக்கு கூறுவீராக. إذ دخلوا عليه فقالوا سلاما قال إنا منكم وجلون அவர்கள் அவரிடம் சென்று சலாம் கூறினர். அதற்கு அவர், நாம் உங்களை பார்த்து பயப்படுகிறோம் என்றார். قالوا لا توجل إنا نبشرك بغلام عليم நீர் பயப்படாதீர், அறிவுடைய ஆண் குழந்தை பற்றி உமக்கு நாங்கள் நற்செய்தி கூறுகிறோம் என்று அவர்கள் கூறினர். قال أبشرتموني على أن مسني الكبر فبم تبشرون எனக்கு முதுமை ஏற்பட்ட நிலையில் எனக்கு நற்செய்தி கூறுகிறீர்களா? எதன் அடிப்படையில் நற்செய்தி கூறுகிறீர்கள் என்று அவர் கேட்டார்.
قالوا بشرناك بالحق فلا تكن من القانطين. உண்மையின் அடிப்படையிலேயே உமக்கு நற்செய்தி கூறுகிறோம், நம்பிக்கை இழந்தவராக நீர் ஆகிவிடாதீர் என்று அவர்கள் கூறினர். قال ومن يقنط من رحمة ربه إلا الضالون. வழிகெட்டவர்களை தவிர வேறு யார் தமது இறைவனின் அருளில் நம்பிக்கை இழக்க முடியும் என்று அவர் கேட்டார். قال فما خطبكم أيها المرسلون. தூதர்களே, உங்கள் செய்தி என்ன என்றும் கேட்டார். قالوا إنا أرسلنا إلى قوم مجرمين. நாங்கள் குற்றம் புரிந்த கூட்டத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளோம். إلا آل لوط إنا لمنجوهم أجمعين إلا امرأته قدرنا إنها لمن الغابرين. லூத்துடைய குடும்பத்தாரில் அவரது மனைவியை தவிர அவர்கள் அனைவரையும் நாங்கள் காப்பாற்றுவோம், அவள் அழிபவள் என்று நிர்ணயித்து விட்டோம் என்றனர். فلما جاء آل لوط المرسلون قال إنكم قوم منكرون. அத்தூதர்கள் லூத்துடைய குடும்பத்தாரிடம் வந்தபோது, நீங்கள் அறிமுகமற்ற சமுதாயமாக இருக்கிறீர்களே என்று அவர் கூறினார். قالوا بل جئناك بما كانوا فيه يمترون وأتيناك بالحق وإنا لصادقون. فأسر بأهلك بقطع من الليل واتبع أدبارهم ولا يلتفت منكم أحد وامضوا حيث تؤمرون. அதற்கு அவர்கள், அவ்வாறில்லை, அவர்கள் சந்தேகம் எழுப்பியதை உம்மிடம் கொண்டு வந்துள்ளோம், உண்மையையே உம்மிடம் கொண்டு வந்தோம், நாங்கள் உண்மை கூறுபவர்கள், இரவின் ஒரு பகுதியில் உமது குடும்பத்தாருடன் செல்வீராக, அவர்களை பின்தொடர்ந்து கடைசியில் நீர் செல்வீராக, உங்களில் எவரும் திரும்பி பார்க்க வேண்டாம், கட்டளையிட்டவாறு செய்து முடியுங்கள் என்று கூறினார்கள். وَقَضَيْنَا إِلَيْهِ ذَلِكَ الْأَمْرَ أَنَّ دَابِرَ هَؤُلَاءِ مَقْطُوعٌ مُصْبِحِينَ. அவர்கள் அனைவரும் காலை பொழுதில் வேறறுக்கப்பட்டு விடுவார்கள் என்ற தீர்ப்பையும் அவருக்கு அறிவித்தோம். وَجَاءَ أَهْلُ الْمَدِينَةِ يَسْتَبْشِرُونَ. அவ்வூர்வாசிகள் மகிழ்ச்சியுடன் வந்தனர். قال إن هؤلاء ضيفي فلا تفضحون واتقوا الله ولا تخزون. இவர்கள் எனது விருந்தினர்கள், எனவே எனக்கு அவமானத்தை ஏற்படுத்தாதீர்கள், அல்லாஹுவை அஞ்சுங்கள், என்னை இழிவுபடுத்தாதீர்கள் என்று லூத் கூறினார். قالوا أولم ننهك عن العالمين. உலகத்தாரை விட்டும் உம்மை நாங்கள் தடுக்கவில்லையா என்று அவர்கள் கேட்டனர். قال هؤلاء بناتي إن كنتم فاعلين. நீங்கள் ஏதும் செய்வதாக இருந்தால் இதோ எனது புதல்விகள் உள்ளனர் என்று அவர் கூறினார். لعمرك إنهم لفي سكرتهم يعمهون. உமது வாழ்நாள் மீது சத்தியமாக அவர்கள் தமது காம போதையில் தட்டழிந்தனர். فأخذتهم الصيحة مشرقين. அவர்கள் வெளிச்சத்தை அடைந்த போது பெரும் சப்தம் அவர்களை தாக்கியது. فجعلنا عاليها سافلها وأمطرنا عليهم حجارة من سجيل.
அவர்கள் மீது சூடேற்றப்பட்ட கல்மழை பொழிந்தது. அவ்வூரின் மேற்பகுதியை கீழ்ப்பகுதியாக்கினோம். إن في ذلك لآيات للمتوسمين சிந்திப்போருக்கு இதில் பல சான்றுகள் உள்ளன. وإنها لبسبيل مقيم அவ்வூர் நீங்கள் சென்று வரும் நிலையான சாலையில்தான் உள்ளது. إن في ذلك لآية للمؤمنين நம்பிக்கை கொண்டோருக்கு இதில் சான்று இருக்கிறது. وإن كان أصحاب الأيكة لظالمين அடர்ந்த தோப்புகளில் வசித்தோரும் மத்தியன்வாசிகளும் அநீதி இழைத்தனர். فانتقمنا منهم وإنهما لبإمام مبين அவர்களையும் தண்டித்தோம். அவ்விரண்டு ஊர்களும் அனைவருக்கும் தெரிந்த வழியில்தான் உள்ளன. وَلَقَدْ كَذَّبَ أَصْحَابُ الْحِجْرِ الْمُرْسَلِينَ சமூது என்னும் ஹிஜ்ர்வாசிகளும் தூதர்களை பொய்யர்கள் என கருதினர். وَآتَيْنَاهُمْ آيَاتِنَا فَكَانُوا عَنْهَا مُعْرِضِينَ நமது சான்றுகளை அவர்களுக்கு வழங்கினோம், அவர்கள் அதை புறக்கணித்தனர். وَكَانُوا يَنْحِتُونَ مِنَ الْجِبَالِ بُيُوتًا آمِنِينَ அவர்கள் மலைகளை வீடுகளாக குடைந்து அச்சமற்று இருந்தனர். فَأَخَذَتْهُمُ الصَّيْحَةُ مُصْبِحِينَ அதிகாலை பொழுதில் அவர்களை பெரும் சப்தம் தாக்கியது. فَمَا أَغْنَى عَنْهُمْ مَا كَانُوا يَكْسِبُونَ அவர்கள் செய்து கொண்டிருந்தவை அவர்களை காப்பாற்றவில்லை. وَمَا خَلَقْنَا السَّمَاوَاتِ وَالْأَرْضَ وَمَا بَيْنَهُمَا إِلَّا بِالْحَقِّ وَإِنَّ السَّاعَةَ لَآتِيَةٌ فَاصْفَحِ الصَّفْحَ الْجَمِيلَ வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடையே உள்ளவற்றையும் தக்க காரணத்துடனேயே படைத்துள்ளோம். அந்த நேரம் வந்தே தீரும். எனவே அழகிய முறையில் அவர்களை அலட்சியப்படுத்துவீராக. إِنَّ رَبَّكَ هُوَ الْخَلَّاقُ الْعَلِيمُ உமது இறைவன் நன்கு படைப்பவன், அறிந்தவன். وَلَقَدْ آتَيْنَاكَ سَبْعًا مِنَ الْمَثَانِي وَالْقُرْآنَ الْعَظِيمَ முஹம்மதே, திரும்ப திரும்ப ஓதப்படும் வசனங்கள் ஏழையும் மகத்தான குர்ஆனையும் உமக்கு வழங்கினோம். لا تمدن عينيك إلى ما متعنا به أزواجا منهم ولا تحزن عليهم واخفض جناحك للمؤمنين அவர்களில் பல்வேறு கூட்டத்தினர் அனுபவிப்பதற்காக நாம் வழங்கியுள்ளதை நோக்கி உமது கண்களை நீட்டாதீர். அவர்களுக்காக கவலைப்படாதீர். நம்பிக்கை கொண்டோரிடம் உமது சிறகை தாழ்த்துவீராக. وَقُلْ إِنِّي أَنَا النَّذِيرُ الْمُبِينُ நான் தெளிவாக எச்சரிக்கை செய்பவன் என முஹம்மதே கூறுவீராக. كَمَا أَنزَلْنَا عَلَى الْمُقْتَسِمِينَ الَّذِينَ جَعَلُوا الْقُرْآنَ عِضِينَ வேதத்தை பொய்யென கருதி கூறு போட்டோர் மீது நாம் வேதனையை இறக்கியது போலவே இவர்களையும் தண்டிப்போம். فَوَرَبِّكَ لَنَسْأَلَنَّهُمْ أَجْمَعِينَ عَمَّا كَانُوا يَعْمَلُونَ உமது இறைவன் மீது ஆணையாக அவர்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி அவர்கள் அனைவரையும் விசாரிப்போம். فاصدع بما تؤمر وأعرض عن المشركين உமக்கு கட்டளையிடப்பட்டதை தயவு தாட்சணியமின்றி எடுத்துரைப்பீராக. இணை கற்பிப்போரை புறக்கணிப்பீராக. إنا كفيناك المستهزئين கேலி செய்வோரை விட்டும் நாமே உம்மை காப்போம். الذين يجعلون مع الله إلها آخر فسوف يعلمون
அவர்கள் அல்லாஹ்வுடன் வேறு கடவுளை கற்பனை செய்கின்றனர். பின்னர் அறிந்து கொள்வார்கள். وَلَقَدْ نَعْلَمُ أَنَّكَ يَضِيقُ صَدْرُكَ بِمَا يَقُولُونَ அவர்கள் கூறுவதன் காரணமாக உமது உள்ளம் கலங்குவதை அறிவோம். فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَكُن مِّنَ السَّاجِدِينَ உமது இறைவனை புகழ்ந்து போற்றுவீராக, சஜிதா செய்வீராக. وَاعْبُدْ رَبَّكَ حَتَّى يَأْتِيَكَ الْيَقِينُ உறுதியான மரணம் வரும் வரை உமது இறைவனை வணங்குவீராக.